ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சச்சின் படம் ரீ-ரிலீஸ் ஆகி ரொம்பவே வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி 2005ல ஜான் மகேந்திரன் டைரக்ஷன்ல வெளியான ஒரு படம் தான் சச்சின். அந்த படத்துல விஜய், ஜெனிலியா, சந்தானம், வடிவேலு அண்ட் ரகுவரன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அப்போ எடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் பெரிய அளவுக்கு அந்த படம் அப்போ வரவேற்பை கொடுக்கல. ஏன் அப்படின்னா அது ஹிட்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவல் தான். தென் வசூல்லையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான லெவல் தான். ஆனா அதுல அந்த வடிவேல் காமெடி, ஜெனிலியா காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த காமெடி நிறைய பேர் நம்ம ரீல்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஷாலினி அந்த பேரை கேட்டாலே அந்த படம், அந்த சீன், ஜெனிலியா இவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. தென் வடிவேல் அவரோட டைலாக்ஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். பட் அந்த அளவுக்கு மனசுல நிக்கக்கூடிய ஒரு படமா தான் அது இருந்தது. இருந்தாலும் இன்னைக்கு விஜய் படங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு சச்சின் ஓடல. அதாவது 2005 ஏப்ரல் 14 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா. அப்போ இந்த படம் பெரிய அளவுல வரவேற்பை கொடுக்கல. ஆனா 20 வருஷம் கழிச்சு இப்போ அதே ஏப்ரல் மாசம் இந்த படத்தை ஒரு 4 days பிஃபோர் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, ரீ-ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானு தான். சோ அவர் தான் அந்த படத்தை அப்போவே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இப்போ யோசிச்சு ஓகே நம்ம அதை மறுபடியும் பண்ணி பார்க்கலாம். மேபி அந்த கில்லி படம் விஜய் இது ரீ-ரிலீஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமா ஓடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 100 கோடிக்கு மேல வசூலாச்சு ரெண்டாவது தடவை ரிலீஸ் பண்ணி, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அதை பார்த்து இதுவும் அதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இப்போ ரீ-ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்போ பண்ணதை விட இப்போ பண்ணிருக்கிறது ரொம்பவே பெட்டர், சூப்பரான ஒரு ஐடியா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் விஜயை கொண்டாடுற அளவுக்கு மேபி அப்போ பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால இப்போ ரிலீஸ் பண்ணதுனால பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு எல்லாமே ஏறி இருக்கு. அதாவது அந்த படத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் 10 கோடி, அப்போ ரிலீஸ் பண்ணும்போது கூட பாதிக்கு பாதி கூட வரல. ஆனா இப்போ அவங்க ரீ-ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 4 நாள்ல 6.2 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. இந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணி இவ்வளோ வசூல் வரும், அதுவும் 4 நாள்ல அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அந்த படத்தோட ப்ரொடியூசர் தானு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படம் இன்னும் ஒரு வாரம் எல்லா தியேட்டர்லயும் ஓடட்டும், அப்ப எவ்வளவு வசூல் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்ப போட்ட 10 கோடி இப்ப நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஃபேன்ஸ் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா விஜயோட கேரக்டர், அவங்களோட மூவி ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு, ரொம்ப மெச்சூர்டா மாறிடுச்சு. பட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா, ஒரு பிளே பாயா, ஒரு ஜாலியான பாயா, ஒரு சாக்லேட் பாயா விஜய சச்சின் படத்துல இருப்பாரு. சோ அந்த மாதிரி இப்ப நாங்க பழைய விஜய பாக்குறோம். ஏன்னா இப்ப இருக்கிற விஜய் நாம அரசியல்வாதி மாதிரி பார்க்க வேண்டி இருக்கு. அதனால இப்போ அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பாக்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல. சோ அதனால எங்களுக்கு விஜய் இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப என்ஜாய் பண்றோம் அவரோட கேரக்டரை. இப்படி எல்லாம் இருந்திருக்காரா இவரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சோ விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றதை கேட்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி ரகுவரன் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஆனா இப்போ அவர் உயிரோட இல்ல. இந்த படத்தை பார்க்கும்போது அவர் இப்போ இருக்கிற மாதிரியும் இப்ப நடிச்சு முடிச்ச மாதிரியுமே ஒரு ஃபீல் ஆகுது. சோ அவரை பார்க்கும்போது நிறைய பழைய நினைவுகள். சோ இவரு ஒரு பர்சன் இருக்காரா அப்படின்றது மேபி 2K கிட்ஸுக்குலாம் அவ்வளவா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்பவே அவரை கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு பர்சன் இருந்திருக்காரா, இவ்வளோ டேலண்டடா அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 90s கிட்ஸுக்கு ரகுவரனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. திரும்பவும் அவரை இப்படி உயிரோட வர மாதிரி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னுமே ஒரு நெகிழ்ச்சியான விஷயமுமே நடந்திருக்கு. சோ ரீ-ரிலீஸ் பண்ணதுல ப்ரொடியூசரும் ஹாப்பி ஆயிட்டாங்க, மக்களும் ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சோ ஜெனிலியாவை பாத்தீங்கன்னா இப்போ 3 குழந்தைங்களுக்கு அம்மாவாயிட்டாங்க, மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்கள ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப சின்ன பொண்ணு அழகா பாக்குறது, ஒரு ஷாலினியா பாக்குறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் சொல்றதை கேட்க முடிஞ்சது. சோ ரீ-ரிலீஸ்ல இவ்வளோ பிளஸ் வந்திருக்கா, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கா, இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்றது இப்போ மக்கள் கொண்டாடுறதுல தெரியுது அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து எந்த நடிகர்களோட படம் எல்லாம் ரீ-ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ சச்சின் படம் ரீ-ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா அது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்களை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.